இறையேசுவில் பிரியமானவர்களே, காணிக்கை அன்னையினுடைய திருவிழாவை நீங்கள் நவநாள் எடுத்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே இன்று நான் மாதாவை பற்றி பேசுவதற்கு பதிலாக இன்றைய திருவிழா பவுலின் மனமாற்றத்தை பற்றி ஒரு சில கருத்துக்கள். அதுக்காக மாதாவுக்கு லீவ் விட்டோன்னு சொல்ல வேணாம். இன்றைய திருவிழா பவுலின் மனமாற்றத்தின் திருவிழாவாக இருப்பதால் அந்த திருவிழாவை பற்றி, பவுலின் மனமாற்றத்தை பற்றி ஒரு சில கருத்துக்கள் நம்முடைய வாழ்விற்கு. இப்போ ரீசண்டாக யூடியூப்பில் நீங்கள் பார்த்திருந்தீர்கள் என்றால் கொஞ்சம் ஃபேமஸாக இருந்து கொண்டிருப்பவர் சத்திய பிரபு செல்வராஜ்னு ஒருத்தர் இருக்கிறார். யூடியூப்பில் அவர் கொஞ்சம் இப்போது அவரை பற்றி ஒரு சில தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதனால் சத்திய பிரபு செல்வராஜ் என்பவர், இவர் ஆர்எஸ்எஸில் ரொம்ப தீவிரவாதி, ரொம்ப தீவிரம். அந்த பாபர் மசூதி இடித்த டைமில் அதில் இருந்தவர், கொஞ்சம் தீவிரமாக இருந்தவர். இவருக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவே கலவரத்தை உருவாக்குவது, முக்கியமாக மசூதிகள், சர்ச் அங்கெல்லாம் போயிட்டு. அப்போது இவர் அதில் ரொம்ப தீவிரமாக இருந்ததுனால அதில் ரொம்ப இன்வால்வ்டாக தான் இருந்தார் அவர். அப்போ ஒரு தடவை கர்நாடகாவில் அவர் அந்த கலவரத்தை உருவாக்குவதற்கு அதெல்லாம் பண்ணி நிற்கும்போது சென்றதுக்காக ஒரு பெரிய ஈவெண்ட்டில் அவர் பிளான் பண்ணி போகிறாங்க. அப்போது போலீஸ்க்கு தகவல் தெரிந்ததுனால அதை செய்ய முடியாமல் தடுத்துடுறாங்க. அதனால் இதில் இன்வால்வ் ஆனவங்க எல்லாருமே தலைமறைவாகிறாங்க. அதில் இவரும் தலைமறைவாகிறார். தலைமறைவாகி அந்த ஒளிந்து கொண்டிருக்கும்போது இவருக்கு அடைக்கலம் கொடுப்பது முஸ்லீம் குடும்பத்தினர் அடைக்கலம் கொடுக்கின்றார்கள். அப்போ தான் அவர் யோசிக்கிறார், நாம் யாருக்காக ஏதோ செய்கிறோம், அவங்க யாருமே நமக்கு வரலை, நமக்கு யாருக்கு எதிராக இருக்கிறோமோ அவங்க நமக்கு அடைக்கலம் தராங்க. யோசனை வருகிறது, ஒரு மாற்றம். இப்போது அவர் அதிலிருந்து வெளிவந்து எந்த சர்ச்சை இடிக்கணும், சாமியார்களை பழி போடணும் அப்படின்னு இருந்தவர் கிறிஸ்துவ பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றார். ஒரு மாற்றத்துக்கு வருகின்றார். இப்பொழுது அவர் அதிலிருந்து விடுபட்டு மக்கள் நலமாக வாழ வேண்டுமென்றால் அன்பைத்தான் கையெடுக்க வேண்டும், அன்பிலே தான் நாம் வாழ வேண்டும் என்பதை அவர் எல்லா இடத்திலும் சொல்லி கொண்டு வருகின்றார். அவர் சொல்வது என்னவென்றால், நான் எந்த சர்ச்சை இடிக்கணுமோன்னு நினச்சினோ அந்த கிறிஸ்துவ பெண்ணையே கடவுள் எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு துணைவியாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய மனமாற்றத்திற்கு இவர்கள் எல்லாருமே காரணமாக இருக்கிறார்கள் என்று அவர் இப்பொழுது தன்னை பற்றி பெருமையாக மற்ற இடத்திற்கும் பெருமையாக சொல்லி கொண்டிருக்கின்றார். பவுலின் மனமாற்றத்திலே நாம் இந்த நாளிலே இருக்கும் பொழுது இதுபோல் மனமாற்றங்கள் நிறையா நடந்து கொண்டிருக்கிறது. நாம் வெறும் பவுல் மட்டும்தான் மனமாறினார் என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய ஆவி எல்லா இடத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய ஆவியினால்தான் இந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆண்டவர் நம்மை ஆட்கொள்கின்றார். அந்த ஆட்கொள்வதினால்தான் நாம் ஆண்டவர் பக்கம் வருகின்றோம். என் தந்தை என்னை, உங்களை என் பக்கம் இழுத்தாலொழிய நீங்கள் என்னிடம் வர முடியாது. இயேசுநாதர் சொன்னது. நாம் எல்லாருமே இந்த பக்கம் வந்திருக்கிறோம்னா ஆண்டவர் நம்மை இழுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை அவர் பக்கம் அழைத்து வந்திருக்கின்றார். அந்த ஆவியின் ஆற்றல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த வாரம் முழுவதும் நாம் இந்த சவுலும் தாவீதும் பற்றி படிச்சுருக்கிறோம். நாம் வாசகங்கள். சவுல் பவுலான சவுல் இல்லை, இது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சவுல். அந்த சவுல் அரசனாக ஆண்டவர் அபிஷேகம் செய்யும் பொழுது அவர் பல வெற்றிகளை கொண்டு வருகின்றார். அவர் எப்பொழுது ஆண்டவரை விட்டு அகன்றாரோ அப்போ ஒரு வாசகம் வரும். அதில்
ஆண்டவருடைய ஆவி அவரை விட்டு அகன்றது. அதிலிருந்து அவருக்கு தோல்வியாகவே அமைந்தது. அவரை ஆட்கொள்ள வைத்தது ஆவியானவர். அந்த ஆவியானவர் இருக்கின்ற நேரங்களிலெல்லாம் அவர் வெற்றியை பெற்று கொண்டிருக்கின்றார். ஆவியானவர் அவரை விட்டு அகண்டவுடனே அவர் எப்பொழுதும் ஆண்டவருக்கு எதிராக செல்கின்றார். நம்மை ஆட்டுவிப்பது ஆண்டவர் ஒருவர்தான், ஆண்டவருடைய ஆவி ஒருவர்தான். அவர்தான் நம்மை எப்பொழுதும் அவர் பக்கம் இழுத்து கொண்டிருக்கின்றார். ஏன் மற்றவர்கள் இன்னும் வரவில்லை? ஏனென்றால் அவர்கள் அந்த குரலுக்கு செவி செய்யாமல் இருக்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கின்றார், அது அவர்களுடையது. நாம் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் நாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை இழுத்திருக்கின்றார். எனவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒன்றே தான் காரணமாக இருக்கிறது. கந்தமால் ஒரிசாவில் நடந்த அந்த கிறிஸ்துவர்களுக்கு எதிராக நடந்த அந்த இனக்கலவரம், அந்த மத கலவரம், அதற்கு பிறகு போன வருடம் ஒரு வீடியோ வந்தது. அந்த கலவரத்திற்கு பிறகுதான் கிறிஸ்துவத்தினுடைய விசுவாசம் ஆழமானது, நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகுதான் கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமானது. ஆண்டவர் எது செய்தாலும் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் செய்து கொண்டே இருப்பார். அதுதான் அவர் சொல்கின்ற வார்த்தை, ஆண்டவருடைய திருவுளத்திற்கேற்ப வாழ்வது. அந்த திருவுளம் ஒவ்வொருவருக்கும் ஒன்று இருக்கும், அது ஆண்டவர் கொடுக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றாக இருக்கும் பொழுது எல்லாமே ஒன்றாக இருக்காது. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி குணங்களை கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கிருபைகளை கொடுத்திருக்கின்றார். இந்த ஆண்டவர் நம்மை அழைத்திருப்பது அவரை அன்பு செய்ய. எனவே அவர் நமக்கென்று ஒரு வழியை வைத்திருக்கின்றார். அவர் நமக்கென்று செய்ய வேண்டிய காரியத்தை வைத்திருக்கின்றார். அதன்படி யார் நடக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய மனமானது ஆண்டவருடைய ஆவியை பின்பற்றி நடக்க வேண்டியதாக இருக்கின்றது. இப்பொழுது தாவீதை பற்றி படித்து கொண்டிருக்கின்றோம். தாவீதும் அதே போலத்தான். ஆண்டவருடைய ஆவி அவர் மேலே இருந்தது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் நாம் பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றால் அவர் நம்மை வழி நடத்துகின்றார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் ஆண்டவர் பக்கத்தில் நடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருடைய கரம் பிடித்து செல்ல வேண்டும். அந்த ஆண்டவருடைய அருள் இருக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் அதிகமாக இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே சிம்சோனுடைய வாழ்க்கை ரொம்ப நன்றாக இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே சிம்சோன் அவருக்கு ஒரு காலகட்டத்தில் சொல்லப்படுகிறது, அவருக்கு ஆண்டவருடைய வலிமை கொடுக்கப்பட்டது, வல்லமை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒரு நேரத்திலே அவர் ஆண்டவரை விட்டு அகன்றதனால், செய்யக்கூடாது செய்ததனால் ஆண்டவருடைய ஆவி அவரை விட்டு அகன்று விட்டது. அப்பொழுது பிலிஸ்தியர்கள் அவரை சிறைப்படுத்துகின்றார். அதுவரை அவர்களால் அவனை பிடிக்க முடியாமல் இருந்தது. ஏனென்றால் ஆண்டவருடைய ஆவி அவ்வளவு பலமாக இருந்தது. எப்பொழுது அவன் ஆண்டவருக்கு பகைத்து சென்றானோ அப்பொழுது ஆண்டவருடைய ஆவி அவனை விட்டு அகன்றதனாலே பிலிஸ்தியர்கள் அவனை கைது செய்கின்றார்கள். எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவர் பக்கம் இருக்கின்றோமோ அப்பொழுது ஆண்டவருடைய அருள் நம்மோடு வளர்ந்து கொண்டே இருக்கும். நாம் ஆண்டவரை விட்டு அகன்றோம் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம்மை விட்டு அகன்றுவிடும். இந்த திருவிழாவிலே நாம் அனைவருமே ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறார் என்பதை உணர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வழி நடத்துகிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் பயப்படாமல், ஏனென்றால் நம்மை வழி நடத்துகின்ற இறைவன் வல்லமை மிக்க இறைவனாக நம்மோடு வழி நடக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து நமது பயணத்தை தொடர்வோம். அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.